திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து முழுவதுமாக விலகி அவங்க தாவேகா கூட்டணியை ஒருமனதாக நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய 5 எம்எல்ஏக்களோட விஜய் போய் சந்திக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஷாக்காக தமிழ்நாட்டு அரசியலே ஒரு குலுங்கி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். பொது வாழ்க்கையில் இதற்கெல்லாம் நாம் தயாராக இருந்தால்தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். ஏன்னா 52 தேர்தலில் திமுகவினுடைய ஆதரவை பெற்று 25 வன்னிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றார்கள். அதில் ஒரு 6 பேர் மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், 19 பேர் ராமசாமி படையாட்சியுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் என்னன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க திமுகவுக்கு. நாங்கள் உங்கள் ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய திராவிட நாட்டு கொள்கையை சட்டமன்றத்தில் எதிரொலிப்போம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு ஒரு வெற்றி விழா நடந்துச்சு. அந்த வெற்றி விழாவில் அண்ணா சொன்னார், அவங்களும் நிறைய சுயேட்சைகள் இருந்தார்கள், அறுதி பெரும்பான்மை அந்த தேர்தலில் யாருக்கும் வரலை. அவர் சொன்னார், நீங்கள் தப்பித்தவறி காங்கிரஸ் தான் தனிப்பெரும் கட்சி, அங்கே அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை மக்கள் தொழுநோயாளிகள் மாதிரி பார்ப்பார்கள் அப்படின்னார். அது நடந்த கொஞ்ச நாளில் ராஜாஜி இங்கே முதல்வராகிறார். அவருக்கு இதே நிலைமை, அறுதி பெரும்பான்மை இல்லை. அவர் முதல்ல என்ன பண்ணுறார், ராமசாமி படையாட்சியும் மாணிக்கவேல் நாயக்கரையும் கூப்பிட்டு பேசுகிறார். பேசின உடனே இந்த ஒப்பந்தத்தெல்லாம் மறந்துட்டு மாணிக்கவேல் நாயக்கர் கட்சியை ராஜாஜியோடைய காங்கிரஸோடு சேர்த்துட்டு அமைச்சராகிடுறார். ஒரு ஆண்டுக்கு, இது 53, ஒரு ஆண்டுக்கு அப்புறம் ராஜாஜி கீழே இறங்கிடுறார். அந்த இடத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் வரார். ராமசாமி படையாட்சி இப்போ சேர்ந்துடுறார். 2 பேரும் அமைச்சர்களாகிடுறாங்க. இது 52லேயே 53ல் 54ல் நடந்தது. அதனால் வரலாறு தெரிந்தவர்கள் இதையெல்லாம் கண்டு பொது வாழ்க்கைக்கு விட்டால் துன்பத்தையும் இன்பத்தையும், வெப்பத்தையும் குளிரையும், தோல்வியையும் வெற்றியையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். சார், இப்போ ப்ரீபோல் அலைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய டிமாண்டை வச்சு ஒரு இழுபறிக்கு அது 28 இடங்கள், கடந்த முறை 2021ல் 25 தான் கொடுத்துருந்தாங்க, 3 இடங்கள் கூடுதலாக வாங்கி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், திமுகவோடு அவங்க ட்ராவல் பண்ணணும், அதை விட்டுட்டு பாருங்கள் அவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி அப்படின்றது திமுக ஒரு வலுவாக முன்வைத்த ஒரு தேர்தல் பரப்புரை. எல்லா இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி சிதைந்து போனதை நம்ம பார்த்தோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் சஸ்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணின்ற கான்செப்டே உடஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லலாமா? இல்லை, இந்தி அலையன்ஸ், இந்தியா கூட்டணி என்பது தொடக்கத்திலேயே தள்ளாடிட்டு இருந்த ஒரு கூட்டணி. அது தொடங்கும் பொழுதே அது பெரிய உறுதியாக இருந்ததாக நான் நினைக்கவில்லை. பல முரண்பட்ட சக்திகளை அது ஒன்றிணைத்திருந்தது. அதாவது கேரளாவில் இடதுசாரிகளும் காங்கிரஸும் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் அதில் இருக்காங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரும் புதிருமாக டெல்லியில் இருந்தவர்கள், அவர்கள் அதில் இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பெரிய நட்போ நேசமோ கிடையாது. அதனால் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இடதுசாரிகளோடு திரிணாமுல் காங்கிரஸுக்கு பெரிய உறவு கிடையாது. அதனால் இது மாதிரி பல முரண்பட்ட கட்சிகள், சக்திகளை ஒரே ஒரு கொள்கை அடிப்படையில், ஒரே ஒரு நேர்கோட்டில், அதாவது பாஜகவை வீழ்த்துவது, வலதுசாரி சக்திகளை தள்ளி வைப்பது அப்படின்ற அளவில் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். அதனால் சார், இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அவர்களுடைய அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன், வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன், இடையில நடக்கூடிய ராஜ்யசபா தேர்தல், எல்லா தேர்தல்லையும் நாங்கள் தாவேகாவோட தொடர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க அல்டிமேட்டாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட பயணிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டது போல தானே தெரியுது. இல்லை, அவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ, இதற்கு பிறகு திமுக அவர்களோட உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு தான் ஒரு இழுக்கு. அதனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒன்றும் புதுசு இல்லை. காங்கிரஸ் திமுக உறவில் இதே மாதிரி ஒரு கட்டத்தில் கூடா நட்பு கேடாய் முடியும்ட்டு கலைஞர் கருணாநிதி ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நட்பில் கசந்து போய் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இதை திருப்பி ஒரு முறை ஏமாந்த பிறகு 1980 ஒரு முறை ஏமாந்த நரிகளோடு கூட்டணி வைத்தால் அந்த நரிகளிடமிருந்து நாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமான்ற அளவில் அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட ஒரு கலைஞர் கடிதம் எழுதினார் 1980 அந்த கூட்டணியில் அவர்கள் தோற்று போன பிறகு.
அதற்கு பிறகு ஒரு 34-33 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நடந்த தனிப்பட்ட அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுடைய கட்சி அமைச்சர்கள், அவர்களுக்கெல்லாம் நடந்த சில துன்பங்களை எல்லாம் மனதில் தாங்கி கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் எனக்கு நல்லா நினைவிருக்கு. அதனால் இது எதுவும் ஒன்றும் இல்லை, வரலாறு திரும்பும், வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்பும். சில நேரங்களில் அது ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலி மோசடியாக திரும்பும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அது திரும்பி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அரசியலில் என்ன வந்து பெரிய அறம் பிழைத்தோருக்கு அரசியல் கூற்றாவதும் அப்படின்றது சிலப்பதிகார வரியாக இருக்கலாம், அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 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 தோழமையை வந்து நீங்கள் 1971 காங்கிரஸோடு நீங்கள் தோழமை வச்சுருக்கீங்க, இடையே விட்டு போச்சு. அதிலிருந்து அவர்களை நீங்கள் இவ்வளவு நாள் பழகியிருக்கீங்க, தெரியாதா அவர்கள் யாருன்ட்டு? அதனால் இது வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்த உறவு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு உறவு. இது வந்து ஒரு இயற்கையான உறவு இல்லை. இயற்கையான உறவு எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த உறவு தான் இயற்கையான உறவு. அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா சில நேரங்களில் அவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் தான் அப்படின்ற தாண்மை எண்ணத்தோடு நடந்துக்கிட்டதுனால அதில் விரிசல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சில முடிவுகள் எடுத்தாங்க. அதனால் காங்கிரஸ் திருப்பி உங்ககிட்ட வந்தாங்க. அது வந்து 2004 நடந்துச்சு. இடையில பல ஆண்டுகள் அவர்கள் வரலை. அதுக்கப்புறம் நீங்கள் 2004 ஒரு 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் அவர்களோட பயணித்தீர்கள். அதில் திருப்பி ஒரு கசப்பான அனுபவம், தொடர்ச்சியான கசப்பான அனுபவங்கள் வந்துச்சு. நீங்கள் வெளியே வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ வெளியில் வந்த பிறகு திருப்பி உங்களுக்கு அவங்க தேவைப்பட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்க, சேர்ந்தீர்கள். இது வந்து முதல்லையே இது வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். திமுகவை பொறுத்தவரையில் they have to accept அப்படின்றீங்க? இல்லை, நான் அரசியல் அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இதில் என்ன முதுகில் குத்துறது அந்த மாதிரிலாம் என்ன எதிர்பார்க்க வேண்டியிருக்கு? தாவேகாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன் 96 உங்களுக்காகன்ட்டு இல்லை, அவருக்காகத்தான். அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட வைத்த கூட்டு அவருக்கு பிடிக்காதனால அதை மீறி அவர்கள் இவர் நரசிம்மராவ் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டு வச்சுக்கிட்டாருன்ற காரணத்தினால அந்த கட்சியிலிருந்தே தான் தூக்கி வளர்த்த ஒரு கட்சியிலிருந்து, தன் பிறந்ததிலிருந்து தான் அறிந்த ஒரு கட்சியிலிருந்து வெளியே வரார் கருப்பையா மூப்பனார். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க. அந்த கட்சியோட உங்களை கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சோ ராமசாமி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் உதவி பண்ணி உங்களை இணைச்சி வைக்கிறாங்க. இணைச்சி வச்ச பிறகு 96 மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டுகிறீர்கள் 2 பேரும் சேர்ந்து. ஜெயலலிதா அம்மையார் அதில் பாதாளத்தில் விழுந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகளில் உங்களுக்கு நிகழ்கால அரசியலும் ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்பதும் பிரதானமாக போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூப்பனாருக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொள்கை கொண்ட வலதுசாரி இந்துத்துவா கொள்கையை கொண்ட பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைத்து அவரை நட்டாற்றில் விடுகிறீர்கள். நான் கேட்குறேன், அதனால தான் நீங்கள் 2001 தோற்று போயிட்டீங்க. அதனால் இது என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது மட்டும் பேசுகிறது எப்படி நியாயமாக இருக்கும்? சார், இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட தான் ஆதரவு கேட்குறாங்க. இப்போ அதிமுகலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பது போல தான் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லைனாலும் சிவி சண்முகம் உள்ளிட்டோர் வந்து நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் செய்வதாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க வந்து கடிதம் எழுதுறாங்கன்னா வாட் இஸ் த மெசேஜ் சார்? ஒன்றுமில்லை, அவர்கள் அதாவது கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு அவர் சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. ஸோ திமுகவோட உறவு வச்சுக்க முடியாது. பாஜகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்களோட உறவு வச்சுக்க முடியாது, ஏன்னா அவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய வழிகள் வந்து அடைபட்டிருக்கு கொஞ்சம். இந்த பக்கம் இருக்கவர்கள்லாம் வந்து இடதுசாரி துவம் பேசுகிற கட்சிகள், 2 இடதுசாரி கட்சிகளுக்கு 2 இடம் இருக்குது. முஸ்லீம் லீகுக்கு 2 இடம் இருக்குது, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவருக்கு இன்னும் தேவை வந்து 6 பேர் தான். விசிகா விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் 2 இடம் இருக்குது. அவர்கள் பரிசீலனை செய்து நாளை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இதுதான் இருக்கிற, அதாவது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுதான் கீழே கை கட்டிய அளவில் இருக்கக்கூடிய தொங்கக்கூடிய திராட்சை கொத்து.
அதை முதல்ல எடுக்கலான்ட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கணும். அது கிடைக்கலனா அப்படின்னு அப்போ தான் அதுக்கு மேலே இப்போ போகணும். நிறைய பேர் சொல்கிறாங்களே சார், ஒரு நிலையான ஆட்சியை தரணும் அப்படின்னா அவங்க வந்து அதிமுகவுடைய ஆதரவு கேட்பது தான் சரி, இவங்க எப்போ வேணாலும் கழட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்களே. அதிமுகவும் அதையும் செய்யலாம் இல்லை, இவங்க செய்வாங்க அப்படின்னா அவங்களும் அதை செய்யலாம். அதில் ஒன்றும் அதாவது எனக்கு என்ன கேட்டால் இந்த முடிவு, இந்த தேர்தல் முடிவு, இந்த மேண்டேட்டை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு அசுர பலத்தோட ஒரு அரசை கொண்டு வர்றதை காட்டலாம். அந்த மாதிரி வந்த அரசுகள்லாம் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய தலைக்குள் எப்படி பதவியும் அதிகாரமும் போய் குடிகொண்டு இருந்தன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து ஒரு கடிவாளம் உள்ள ஒரு அரசாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு கூட நான் நினைக்கிறேன். இவர்கள் வெளியே போயிடுவாங்கன்னா அதே கருத்தை நீங்கள் அதிமுகவுக்கும் சொல்லலாம். அவங்களுக்கு சரியாக வராத பட்சத்தில் அவர்கள் வெளியில் போயிடலாம். அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறும் கூட உண்டு. 2 தடவை அவங்க அதை பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் தொகுதியில் இந்திரா காந்தி அம்மையாரை நிற்பதற்கு முதல்ல எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் அந்த அம்மையார் அங்கே நின்னா பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த உறவு செத்தஞ்சு போச்சு இடையில. அதுக்கு பிறகு 13 மாதத்தில் வாஜ்பேயி அரசை அவங்களுக்கு தந்த ஆதரவை இவர்கள் விலக்கி கொண்டார்கள். அதனால் அதிமுக கிட்டேயும் அந்த பயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறுபான்மை அரசை நடத்தும் பொழுது ஒவ்வொரு கணமும் நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான். அதை வந்து நீங்கள் வெல்லணும் அப்படின்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய இந்த சிறுபான்மை ஆட்சியை நீங்கள் அமைக்கிறீங்க மற்றவர்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய நடவடிக்கைகளால் மக்களுடைய இடத்துல நீங்கள் போய் குடிக்கொண்டுட்டீங்கன்னா உங்கள் அரசு ஒருவேளை விழுந்தால் கூட ஏதாவது காரணத்தில் நீங்கள் பெரும்பான்மையாக வரப்போகிறீங்க. அது ஒன்று. இன்னொன்று, இப்போவே வந்து நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு போயிடலாம். இந்த விஷப்பரீட்சையே வேண்டாம், நாம் எதுக்கு வந்து இவங்கக்கிட்ட பிணை கைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் ஆனால் அதை ஆறப்போட மாட்டாங்களா சார்? ஒரு 6 months டைம் எடுத்துக்க மாட்டாங்களா? அதாவது இது நாளைக்கு இப்போ அறுதி பெரும்பான்மை வேணும்னா வேகமாக தேர்தல் போகிறது தான் நல்லது. அது அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் என்பது வந்து ஒரு பெரும் செலவு உள்ள ஒரு தேர்தல். மக்களே கூட அதை வந்து எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. மக்கள் வந்து ஒரு பெரிய ஏகோபித்த ஒரு ஆதரவை தந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்முடைய அரசியல் சாசனத்தின்படி வந்து இவர்களுக்கு 118 இடம் இருக்கணும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இருக்கின்றதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஏறக்குறைய 35% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பல நேரங்களில் இதை விட குறைவாக வாக்குகள். முதலமைச்சரே தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்னா இது வந்து கிளியர் மேண்டேட் ஃபார் விஜய் தானே சார்? நான் அப்படியெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டேன். அதாவது இது நவீன் பட்நாயக் மிக நல்லாட்சி 20 ஆண்டுகள் தந்த ஒடிஷா முதல்வரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மக்கள். பெருந்தலைவர் காமராஜர் வந்து இந்த தமிழகத்தை முதல் நிர்மாணித்த ஒரு பெரிய சிற்பி, அவரை வீட்டுக்கு அனுப்பினாங்க. அதனால் அப்படியெல்லாம் நான் பெருசாக இது வந்து ஒரு தற்காலிக பின்னடைவு திமுகவுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ அவுட் சைட் சப்போர்ட் கொடுப்பாங்களா இல்லை அமைச்சரவையில் பங்கு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்? அவர் தான் கூட்டணி கட்சி அமைச்சரவையில் தான் பங்கு நான் தரேன்னு ஒரு முதலே சொல்லிட்டாரு. அதனால வந்து நீங்கள் ப்ரீபோலில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து இல்லை அவர் தருவார். சரி இல்லை, இப்போ கூட அப்படி தான் பேச்சு இருக்குது. அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் ஒரு பங்கு இருக்கும். இல்லைன்னா எதுக்கு அவர்கள் வரணும்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு கொண்டு போய் அங்கே இருந்துட்டு போகலாமே. இப்போ இன்னொரு தியரி இருக்குல்ல, இப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, பாஜகன்ற மதவாத சக்தியை எதிர்ப்பதற்கு திமுக தான் சரியான கட்சி, அதனால தான் வந்து எங்களுடைய இடங்களை கூட நாங்கள் குறைச்சிக்கிட்டு திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இப்போ அதே மாதிரியான சினாரியோ தானே இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது இப்படி பாருங்க, திருமாவளவன் பின்னாடி இருந்த தலித் ஆதரவு தளம் ஆடி போயிருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாற்று இல்லை. அவருடைய கொள்கைகளை, அவருடைய முழக்கங்களை சொல்வதற்கு, எடுத்து உரைப்பதற்கு வேற ஒருத்தர் இல்லைன்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு செலாவணியாக இருந்தார். அப்படி ஒரு பெரிய ஆளுமையாக ஒருவர் வசீகரத்தோடு வந்த உடனே அவர் வந்து பின்னாடி போயிட்டார். அதே தான் சீமானுக்கும் நடந்திருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு சக்தியாக இவர்களை நினைக்கிறார்கள். அது 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று, உண்மையிலேயே அவர்கள் அப்படி நினைக்கலாம். 2வது, அது வந்து அவர்கள் இந்த மாதிரி இந்த கப்பலிலிருந்து தாவி அந்த கப்பலுக்கு போவதற்கான ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காகவும் சொல்லலாம். இப்போ 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் ஒரு 103 பேர்கிட்ட வந்து ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, சட்டமன்ற அனுபவமே கிடையாது. அவங்க முதல் முறையாக இப்போ தான் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து தமிழ்நாட்டை வந்து வெற்றிகரமாக ஆட்சி அமைச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல? கண்டிப்பாக முடியும். அதாவது
இல்லை, இந்த கேள்வியை நிறைய பேர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுப்புறாங்க. இல்லை, அப்படி உங்களுக்கெல்லாம் என்ன ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன பண்ணுவாங்க? வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போகும் பொழுது ஒயிட் மேன்ஸ் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டை பொறுப்பாக ஆளக்கூடிய வல்லமையும் திறமையும் தகுதியும் அதற்குரிய திறனும் உள்ள ஒரே இனம் நாங்கள் அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி பேசுகிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பயிற்சி எடுத்து வருவதல்ல. இது என்ன, இது குடிமை பணியா, ஐஏஎஸ் பொறுப்பா, அல்லது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பொறுப்பா? அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் வந்து சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் செல்பவர்கள் பெரிய அளவுக்கு அவர்கள் சட்ட ஞானமோ அல்லது பெரிய நிபுணத்துவமோ பெற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் குறைகளை தீர்த்து வைப்பதற்கும் மக்களுடைய வாழ்வை எளிமையாக்குவதற்கும் மக்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வை கழிப்பாக்குவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இருப்பவர்கள். அதுக்கு சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்க செனட்டரை வந்து இங்கே இருக்கிற பார்லிமெண்டேரியனோடலாம் ஒப்பிடக்கூடாது. இவர்களுக்கு இவர்களுடைய இதயம் மக்களோடு இருந்து இவர்களுடைய செவிகள் தரையோடு இருந்தால் இவர்கள் பாதுகாப்பு இருப்பார்கள். இவர்களுடைய தொகுதி வாக்காளர் பெருமக்கள் இவர்களை நம்பி அவர்களுடைய வருங்காலத்தை அவர்களிடத்தில் ஒப்படைக்கலாம். இவர்கள் மீண்டும் மீண்டும் வெல்வார்கள். இவ்வளவுதான். இதற்கு பெரிய இது என்ன ராக்கெட் சயின்ஸா? இல்லை. அதனால் அப்புறம் முதல் முறையாக அண்ணா ஆட்சிக்கு வந்தபொழுது எத்தனை பேருக்கு சட்டமன்ற 57 15 பேர் வென்றார்களே, யாருக்காவது சட்டமன்ற அனுபவம் இருந்துச்சா? கிடையாது. காமராஜர் முதல் முறை 54 வந்து முதல்வராகும் பொழுது அவருக்கு என்ன நிர்வாக அனுபவம் இருந்துச்சு? அவரை விட ஒரு நல்ல முதல்வரை நீங்கள் காட்ட முடியுமா? இதெல்லாம் இது சரியில்லாத கேள்வி. ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தார்கள், என்டி ராமாராவ் ஆட்சிக்கு வந்தார். இவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய முன் அனுபவம் இருந்துச்சு? இது நீங்கள் அந்த வேலையில் கற்றுக்குவீங்க. அதனால் இவர்கள் வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு சிலதெல்லாம் புரியாத இருக்கும். அதற்கப்புறம் பழகி போயிடும். அவர்கள் நன்றாக பண்ணுவார்கள்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. 1967 1977 போல் 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்னு விஜய் முழுமையாக நம்பினார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.